வெல்கம் டு டார்க் இன்ஃபோ 7 தமிழ் சேனல். இந்த வீடியோவில் ஒரு பெண் ஒரு நபரை கோர்ட் ரூம்குள்ளார வச்சு துப்பாக்கியால் சுட்டு கொண்டு இருக்காங்க. அந்த நபர் அப்படி என்ன தப்பு செஞ்சார், அந்த பெண் எதுக்காக அந்த நபரை கொன்னாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 1980 மேரியன் பேக்மயர் அப்படின்ற அந்த பெண் அவங்களுடைய 3வது குழந்தையான ஆனா கூட வாழ்ந்து வர்றாங்க. அவங்களுடைய கணவர் இறந்த காரணத்தால் அவங்களோட முதல் 2 குழந்தைகளையும் அவங்களால வளர்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தத்து கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஆனாவுக்கு அப்போ வயது 7. மே 5, 1980 அவங்க அம்மா கிட்ட கோச்சிக்கிட்டு ஸ்கூல் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கா. ஆனால் உண்மையாகவே அவள் அன்றைக்கி ஸ்கூலுக்கே போகல. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்கா. அப்போ தான் அந்த ஊரில் இருந்த கிளாஸ் கிரபோஸ்கி அப்படின்ற ஒரு கொடூரமான குழந்தைகளை ஏமாற்றி போய் அவங்க கொலை செய்கிறது, அதுக்கப்புறம் செக்ஷுவலாக அசால்ட் பண்ணுறது, அந்த மாதிரியான கொடூரமான காரியங்களில் ஈடுபட்டிருந்த அந்த கிளாஸ் கிட்ட தெரியாதனமாக ஆனா போய் மாட்டிக்கிறா. அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் ஆனாவை அவனுடைய வீட்டுக்கு கொண்டுட்டு போயிட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் வச்சிருந்து அதுக்கப்புறம் அவளை கழுத்து நெரிச்சு போனதுக்கப்புறம் ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ்குள்ளார அவளுடைய உடலை அடைச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஓடியோட கரையில் போயிட்டு அந்த சின்ன பெண்ணோட உடலை வீசியிருக்கான். அன்னைக்கு ஈவினிங்கே போலீஸ் ஆனாவோட உடலை கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நிகழ்வை எப்படியோ பார்த்துட்டு இருந்த கிளாஸோட ஃபியான்சி அவங்க போலீஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இதனால போலீஸ் கிளாஸை அன்னைக்கு நைட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஆனா செக்ஷுவலாக அசால்ட் செய்யப்பட்டாலா இல்லையா அப்படின்றத போலீஸால் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் கோர்ட்டில் விசாரணை நடக்குது. அப்போது கிளாஸ் அந்த பெண்ணை நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். ஆனால் ஆனாவை நான் எந்த ஒரு செக்ஷுவல் அசால்ட்டும் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவன் அந்த கேஸை திசை திருப்ப நினைச்சு ஆனா மேலே பழி போட ஆரம்பிக்கிறான். ஆனா தான் அவன்கிட்ட தப்பான முறையில் நடந்துட்டா அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை அவள் கேட்ட காசை கொடுக்கலன்னா அவள் அம்மா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கிளாஸ் தான் என்ன செக்ஷுவலாக அசால்ட் பண்ணா அப்படின்னு சொல்லிடுவேன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணதா அவன் சொல்லியிருக்கான். இதை கேட்ட ஆனாவோட அம்மாவான மேரியனால இந்த விஷயத்தை தாங்கிக்கவே முடியல. கிளாஸுக்கு ஆதரவாக விவாதிக்கக்கூடிய அட்வொகேட்ஸும் கிளாஸ் அந்த மாதிரியான செயல்களை ஈடுபட்டிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னும், சில வருடங்களுக்கு முன்னாடியே கிளாஸ் ஆண்மை நீக்க அறுவை சிகிச்சை எடுத்திருக்கான் அப்படின்னும், இந்த காரணத்தில் ஹார்மோனல் சேஞ்சஸ் காரணமாக தான் அவன் ஆனாவை ஒரு கோபத்தில் செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த மேரியன் ஒருவேளை கிளாஸ் வெளியே தப்பிச்சிடணும், அவன் தப்பிக்கவே கூடாது, அவனை எப்படியாச்சும் கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில தான் மார்ச் 6, 1981 கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டே இருக்கு. அப்போ குற்றவாளி கூண்டில் நிற்கக்கூடிய கிளாஸை நோக்கி மேரியன் அவங்க பர்ஸில் வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிக்கிறாங்க. கிளாஸை நோக்கி 8 துப்பாக்கி குண்டுகளை மேரியன் சுட்டிருக்காங்க. இதில் 6 துப்பாக்கி குண்டுகள் கிளாஸோட உடம்புல பாஞ்சு சம்பவ இடத்துலயே அவன் இறந்து போயிருக்கான். அந்த இடத்துல போலீஸ் மேரியனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஜட்ஜ் ஏன் கொன்னா அப்படின்னு கேட்டதுக்கு, ஏன் கொன்னா அவன் தான் கொன்னான், அவனை நான் கொலை பண்ணியே ஆகணும், அவன் தப்பிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டில் மேரியனுக்கு எதிராக விசாரணை நடக்குது. அந்த விசாரணையில் மேரியன் நான் என் பெண்ணுக்காக தான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில மேரியன் செஞ்சது சரி அப்படின்னு சில பேரும், அவங்க செஞ்சது தப்பு தான், இந்த மாதிரி கோர்ட்டுக்கு எதிராக அவங்க செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு சிலரும் விவாதிக்கிறாங்க. இந்த நிலையில 1983 அவங்களுக்கு 6 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்படுது. ஆனா 2 ஆண்டுகள்ல 1985 அவங்க ஜெயிலிருந்து விடுவிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு திருமணம் செஞ்சு வாழ்ந்து வந்திருக்காங்க. 1996 பேன்கிரியாட்டிக் கேன்சர் அப்படின்ற நோயால பாதிக்கப்பட்டு இறந்து போறாங்க. இறந்து போன மேரியனோட உடலை அவங்க பெண்ணான ஆனாவோட உடலுக்கு பக்கத்திலேயே அவங்களோட உடலை புதைச்சிருக்காங்க. ஆனாவை ஒருவேளை கிளாஸ் செக்ஷுவலாக அசால்ட் பண்ணாமல் இருந்திருந்தாலும் அவளை அவன் தான் கொண்டு இருக்கான், இந்த காரணத்தில் குற்றவாளி அப்படின்னு அவனே ஒத்துக்கிட்டு இருந்திருக்கான். இதனால மேரியன் செஞ்சது சரிதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் மேரியன் செஞ்சது சரியா தப்பா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.